Hi, hello, welcome to Rafi Theater. நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, மூமாரணி இயக்கி ஜிவி பிரகாஷ், தேஜு அஸ்வினி, ஸ்ரீகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிந்து மாதவி நடிக்கிற படம் தான் பிளாக்மெயில். இந்த படத்தோட ட்ரைலரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ட்ரைலர் என்ன பொறுத்தவரை இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் படமா இருந்தாலும் சாம் சிஎஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாப்ல. அதுல கேட்டேன்னா, நான் வந்து எப்பவுமே வந்து மாறவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இவர் வந்து உதவி செய்யற மனம் வந்து அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப இருக்குது. இந்த படத்துக்கான நான் அவர் சொல்லல, ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காப்ல. காலேஜ்ல வந்து சீட் கிடைக்காதவங்களாம் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காப்ல. அப்படி ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டர் வந்து ஜிவி பிரகாஷ். அவர் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் நிறைய உதவி செய்யறேன், ஆனா எனக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. ஏன்டா ஒரு பணத்துக்கானியாடா இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா அதைத்தான் மையக்கருவாவே வச்சு பண்ணியிருக்காங்க. அவர் யதார்த்தமா வாழ்க்கையில நடந்ததையே வச்சு அதை மையக்கருவா வச்சுதான் பண்ண போறாங்க. இதுல துரோகம்ங்கிறது வந்து பெரிய அளவுல வந்து இந்த படத்துல வந்து பேசும் பொருளா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தின் நாயகி வந்து தேஜு அஸ்வினி ரொம்ப அழகானவங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க வந்து இன்ஸ்டால வந்து மிகப்பெரிய பிரபலமா இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்றாங்க. சோசியல் மீடியால வந்து கையில கட்டி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு ஹீரோயின். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிந்து மாதவி வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. அவங்க மகளை வந்து கடத்திட்டு போய் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றது அந்த படத்துடைய மெயின் நாட்டாவும் இருக்குது இந்த படத்துல. ஸோ அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து அஞ்சுவா பொண்ணு பேரு, அந்த பொண்ணை தேடி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு பொண்ணை தொலைச்சு தேடிக்கிட்டு இருக்க கேரக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ரோல் பண்றாரு. அவர் வந்து அப்பாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய வில்லனா கூட இருக்கலாம். ரொம்ப ஆப்டா ஃபிட்டா இருக்காப்ல, சூப்பரா இருக்காப்ல. படத்தின் நாயகர் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்லை. படத்துல துருன்னு இருக்காப்ல. போலீஸ் கெட்டப்பா வர்றவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து உண்மையிலே சொல்ற பெரிய அளவுல பேசப்படுற படமா இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகிறதா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கவுண்டர் ஓப்பன் ஆகலன்னு சொல்ல முடியும். ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ் சினிமாவில். ஆகஸ்ட் 1 பாத்தீங்கன்னா பஞ்சாப் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு படங்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு சரியா தெரியல. ஏன்னா கூலி வந்து பேக்ல வந்து ஆகஸ்ட் 14 வருது, கூலி வருது, வார் 2 வருது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். 2 வீக்ஸ்ங்கிறது பெரிய விஷயம். டேட் கிடைக்காது சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க. 9 படம் ரிலீஸ் ஆகிறதா சொல்றாங்க. பிளாக்மெயில், சரண்டர், அக்யூஸ்ட், போகி, மிஸ்டர் ஜூ கீப்பர், முதல் பக்கம், கிங்டம், ஹவுஸ்மேட்ஸ், ஒசுரே, வீசா, இந்த மாதிரி 9 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. எந்த படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறது எங்களையே கன்ஃபியூஷன்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன பொறுத்தவரை இந்த பிளாக்மெயில் வந்து உண்மையிலே செம்மையா இருக்கும். ஜி பிரகாஷ்க்கு கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு. சாம் சிஎஸ் மியூசிக்ல வந்து கலக்கிருக்காரு. கேமரா ஒர்க் எல்லாமே வந்து செம்மையா செட் இருக்கு. ஒரு ஃபுல் பேக் த்ரில்லர் படம். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.